உலகத்துல 195 நாடுகளுக்கு மேல இருக்கு. இந்தியா வந்து எல்லா நாட்டையுமே வந்து கிட்டத்தட்ட நெருங்கிட்டு வந்துட்டாங்க. ஆனா 2 நாட்ட மட்டும் நம்மனால நெருங்க முடியல. ஒண்ணு சைனா, இன்னொன்னு யுஎஸ். இதற்கு முக்கியமான காரணம்னா, நம்ம நாட்ல அளவுக்கு அதிகமா வெளிநாட்டுல இம்போர்ட் பண்ணி வாங்குற 2 முக்கியமான விஷயம்னா, ஒண்ணு கச்சா எண்ணெய், அத தாண்டி தங்கம் மட்டும் தான். இந்தியா வந்து தங்கம் பூமியில அளவுக்கு அதிகமா நம்முடைய ஏரியால அதிகமா இருந்தாலும், நம்மனால அதிகமா எடுக்க முடியறதில்ல. அதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தா, டெக்னாலஜி லேகிங் அப்படின்னு தான் சொல்லப்படுது. இந்தியா வந்து இப்ப ரீசென்ட் டைம்ல மத்திய பிரதேசத்துல ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான மெகா தங்க சுரங்கத்தை கண்டுபிடிச்சு ஒரு மிகப்பெரிய சாதனையை பண்ணியிருக்காங்க. இது இந்தியாவுக்கு எவ்வளவு பெரிய யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. அதே மாதிரியே இந்தியா வந்து ஏன் வந்து நம்மளால நிறைய தங்கம் எடுக்க முடியறது இல்ல, அது மட்டும் இல்லாம இந்தியா வந்து தங்கத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த மாதிரி டெக்னாலஜி எல்லாமே பயன்படுத்துறாங்க, இது எல்லாத்தையுமே டீடைலா இந்த பதிவில் பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு கோல்டு வேர்ல்ட் அஃபிஷியல் சேனல். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, மத்திய பிரதேசத்துல ஆல்ரெடி மிகப்பெரிய நிலக்கரி சுரங்கம் இருக்கு. அதுவும் பர்டிகுலரா சிங்ரௌலி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த முக்கியமான பகுதியில் நிலக்கரி சுரங்கம் கொட்டி கிடக்குது. ஆக்சுவலா இந்தியாவில் ரொம்ப முக்கியமான பகுதியான எல்லா பகுதியிலையும் நிலக்கரி சுரங்கம் இதை வச்சு தான் வந்து சமாளிச்சுட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான பகுதி. ஆக்சுவலா இப்போ என்ன பண்றாங்க, மத்திய பிரதேசத்துல முக்கியமான பகுதியான சித்ராங்கி அப்படின்னு பகுதியில் ஒரு மிகப்பெரிய தங்க சுரங்கத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இவங்க தங்க சுரங்கத்தை மட்டும் கண்டுபிடிக்க கிடையாது, இவங்க இரும்பு தாதையும் கண்டுபிடிக்கிறாங்க. ஆக்சுவலா ரெண்டின் மூலமா இந்தியாவினுடைய மிகப்பெரிய பொருளாதாரத்தை நம்மளால மேம்படுத்த முடியும். இதை கண்டுபிடிக்கிற காரணத்தினால மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து மிக பிரம்மாண்டமா டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆக்சுவலா இதை கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் வந்து ட்ரில்லிங் அண்ட் எக்ஸ்ப்ளோரேஷன். இதை ரெண்டையுமே வந்து நம்ம செக் பண்ணி பார்த்தா இன்னும் அளவுக்கு அதிகமான தங்கம் அங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்றாங்க. ஆக்சுவலா தங்கம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்த்தா, கிட்டத்தட்ட 25 ஹெக்டேர் ஏக்கர் அளவுக்கு மிக பிரம்மாண்டமா வந்து தங்க சுரங்கம் ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா இது எல்லாமே அசம்ப்ஷன் மட்டும்தான். அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாஸ் ஆயிருச்சு, அடுத்த செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவாங்க, இங்க பிராக்டிகலா வந்து ஃபர்ஸ்ட் செஞ்சு பார்ப்பாங்க. அது பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் அங்க வந்து தங்கம் எடுக்க பாசிபிள் இருக்கா இல்லையா அப்படிங்கறதே ஃபைனலா டிசைட் பண்ணுவாங்க. ஆக்சுவலா அதுக்கு முன்னாடி இரும்பு தாது வந்து கிட்டத்தட்ட 1500 ஹெக்டேர் ஏக்கர் அளவுக்கு மிக பிரம்மாண்டமா இருக்கு. அதையும் வந்து உனக்கு எடுக்க போறாங்க. இது ரெண்டு ப்ராசஸும் சைமல்டேனியஸா ஒவ்வொன்றா நடக்க போகுது. அது மட்டும் கிடையாது. ஆக்சுவலா இந்தியா வந்து இங்க ஸ்ட்ராங்கா வந்து பிலீவ் பண்ற காரணம், அந்த ஏரியால ஒரு தங்க சுரங்கம் மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட 4 தங்க சுரங்கம் சித்ராங்கி அப்படிங்கிற பகுதியில் இருக்கு. அது கரெக்டா சொல்லணும்னா சில்பரி, குர்கத் பராட், ஹமில்கலா, சோன்குர்லா இந்த மாதிரி பகுதியில் 4 முக்கியமான பகுதியில் அங்க தங்க சுரங்கம் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஆக்சுவலா இங்க ஒரு முக்கியமான பிரச்சனை அப்படின்னா, இவங்க ஜியோலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு ப்ரெடிக்ஷன் படி இங்க 1 டன் வந்து நம்ம அங்கிருந்து எல்லாத்தையும் வெளியே எடுத்தோம்னா, மண் எடுத்தோம்னா பூமிக்கடியிலிருந்து ஜஸ்ட் 1லிருந்து 1.5 கிராம் அளவுக்கு மட்டும்தான் தங்கத்தையே நம்மளால எடுக்க முடியும். அதுதான் நமக்கு இருக்க ஒரு முக்கியமான பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆல்ரெடி வந்து குர்கார் அப்படிங்கிற முக்கியமான பகுதியில் தங்க சுரங்கத்தை இருக்கு தேடி அலைய ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது ட்ரில் போட்டு மண்ணை வெளியே எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க வெளியே எடுத்தா தான் தியரட்டிக்கலா பண்ண அசம்ஷனும் இங்க பிராக்டிகலா பண்ண அசம்ஷனும் எந்த அளவுக்கு வேரி ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன டேட்டா அனலைஸ் பண்ணி பார்ப்பாங்க. அதற்காக தான் இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, சோன்புர்லா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி இருக்கு. ஆக்சுவலா இது என்னன்னா, இது ஒரு மிகப்பெரிய மலைப்பகுதி அருகில் இருக்கு. அதனால இது வந்து என்விரான்மெண்டல் டிபார்ட்மெண்ட் கிட்ட இவங்க அப்ரூவல் வாங்கணும். இவங்க அப்ரூவல் வாங்கினதுக்கு அப்புறம் தான் இதனுடைய அடுத்த ப்ராசஸ் நடக்க ஆரம்பிக்கும். அது வரைக்கும் இவங்க வந்து வெயிட் பண்ணி ஆகணும். அது மட்டும் கிடையாது, இந்த சிங்ரௌலி பகுதியில் ஒரு மிகப்பெரிய நல்ல வருமானம் கிடைக்கிறதுக்கு இந்த தங்க சுரங்கமும் இரும்பு தாது சுரங்கமும் மிகப்பெரிய உதவியா இருக்க போகுது. நமக்கு இவ்வளவு விஷயம் பேசணும், தங்க சுரங்கத்தை பத்தி இந்த மத்திய பிரதேசத்துல இவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பேசிட்டு இருந்தோம். ஆக்சுவலா பேசிக்கா இந்தியால எந்த பகுதியில் அளவுக்கு அதிகமா தங்கம் இருக்கு, பூமியில அதே மாதிரியே எங்கிற தங்க அளவுக்கு அதிகமா எடுக்கிறாங்க, இந்த ரெண்டு டேட்டாவும் தெரிஞ்சா தான் நம்ம தங்கத்தை பத்தி பேசுறதுக்கும் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கரெக்டா சொல்லணும்னா பீகார்ல தான் அளவுக்கு அதிகமான தங்க சுரங்கம், தங்கம் பூமிக்கடியே கொட்டி கிடக்குது. கிட்டத்தட்ட 44% இருக்கு. ராஜஸ்தான்ல 25%, கர்நாடகாவில் 21%, வெஸ்ட் பெங்கால், ஆந்திரா இந்த மாதிரி பகுதியில் 3%, ஜார்க்கண்ட்ல 2%, அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு, கேரளா, மத்திய பிரதேஷ் இந்த மாதிரி பகுதியில் எல்லாமே 2% மட்டும்தான் தங்கம் இருக்கு. ஆக்சுவலா நமக்கு இன்னொரு மிகப்பெரிய டவுட் வரலாம், இவ்வளோ ஏரியால தங்கம் இருக்கு, ஏன் எல்லாரும் போட்டி போட்டு எடுக்கலாமான்னு பார்த்தா அது டெக்னாலஜி லேக்கிங் அப்படிங்கிற காரணத்தினால ரொம்ப ஸ்ட்ரகிளா இருக்கு. கரெக்டா சொல்லணும்னா தங்கத்தை 99% இன்னைக்குமே கர்நாடகாவில் மட்டும்தான் அளவுக்கு அதிகமாக எடுத்துட்டு இருக்காங்க. அதனால
அதனால கர்நாடகா நீங்க வந்து ஜிடிபி வைஸ் பார்த்தா ஒரு மிகப்பெரிய டாமினேஷன்ல இருக்கும். இந்தியா வைஸ்ல அவங்க ரொம்ப முக்கியம் வாய்ந்ததா இருக்காங்க. பேலன்ஸ் 1% வந்து ஜார்க்கண்ட்ல இருக்கிறாங்க. மத்த எல்லா பகுதியுமே வந்து இருக்கு, ஆனா எடுக்க முடியல. அது வந்து ஒன்னா அக்ரிகல்ச்சர் ப்ராப்ளமா இருக்கலாம், அல்லது லேண்ட் இஷ்யூவா இருக்கலாம், அல்லது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஷ்யூவா இருக்கலாம். இந்த மாதிரி பல இஷ்யூ காரணமா அப்படியே டோட்டலா டவுன் ஆகி கிடக்குது. அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. ஆக்சுவலா இந்தியால ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியால எவ்வளவு வந்து கையில தங்கத்தை வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா கரெக்டா சொல்லணும்னா 876 டன் மட்டும் தான் நம்ம வந்து வாங்கி வச்சிருக்கோம். ஆனா இது எல்லாமே கவுண்டபிள் தான். அக்கவுண்டபிள் அப்படின்னு பார்த்தா அதாவது நம்ம கிட்ட வந்து நிறைய கணக்கில் வராத தங்கம் மட்டும் கிட்டத்தட்ட 25,000 டன்னுக்கு மேல தங்கம் கொட்டி கிடக்குது. இதெல்லாம் நம்ம கணக்கு பார்த்தா யூஎஸ்ஏ வந்து ஓரமா நிக்கணும். ஏன்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட தங்கம் கையில வச்சிருக்கிறதுனா கிட்டத்தட்ட 8,000 டன் அளவுக்கு தான் தங்கத்தை கையில வச்சிருக்காங்க. ஆனா இதை நம்ம கணக்கு போட்டா ஏணி வச்சா கூட எட்டாத அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. ஆனா இது எல்லாமே டெக்னிக்கல் இஷ்யூ காரணமா நம்ம வந்து இன்னுமே வந்து கணக்குல காட்ட முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இப்பவுமே போயிட்டு இருக்கு. இந்தியாவை தாண்டி உலகம் முழுவதும் மொத்தமா பூமிக்கடியா இன்னும் எவ்வளவு தங்கம் கொட்டி கிடக்குதுன்னா கிட்டத்தட்ட 50,000 இருந்து 60,000 டன்னுக்கு மேல தங்கம் கொட்டி கிடக்குது. ஆனா நம்மனால கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் டன் அளவுக்கு மட்டும்தான் தங்கத்தை பூமியிலிருந்து வெளியெடுக்க முடிஞ்சிருக்கு. இன்னும் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கா. ஆனா அது வந்து பூமியை அழிச்சு சீரழிச்சு அப்படித்தான் நம்ம வெளியெடுக்கிற மாதிரி ஒரு மோசமான சுச்சுவேஷன் தான் இப்பவுமே இருக்கு. ஆனால் காலத்தின் கட்டாயம் பொருளாதாரத்தை வந்து மேம்படுத்தணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணா மட்டும்தான் சமாளிக்க முடியும். அதே மாதிரி நமக்கு இன்னொரு முக்கியமான டேட்டா சொல்லணும்னா இந்தியாவில் 510 மெட்ரிக் டன் அளவுக்கு மட்டும்தான் இந்தியாவில் அவைலபிள் இருக்கு. அதாவது டொமஸ்டிக்ல அவைலபிள் இருக்கு. பேலன்ஸ் இருக்க 324 டன் வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல ஒவ்வொரு பகுதியிலையும் நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்கோம். அது வந்து நமக்கு எப்போ ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வருதோ அப்போதான் அங்கிருந்து அவங்களுடைய பேங்க்ல இருந்து நம்ம வெளியெடுக்க முடியும். அதாவது கோல்டு பேங்க்ல இருந்து வெளியெடுக்க முடியும். ஆக்சுவலா நம்ம இவ்வளவு விஷயம் பேசணும். கோல்டு வந்து இந்தியாவில் நம்ம வருஷத்துக்கு எவ்வளவு அதிகமா ப்ரொடியூஸ் பண்றோம், உற்பத்தி செய்யறோம், அதாவது பூமியிலிருந்து எடுக்கிறோம். வருஷத்துக்கு ஜஸ்ட் 1.2 டன் அளவுக்கு மட்டும் தான் நம்மளால வெளியெடுக்க முடியுது. அவ்வளோ பெரிய ரொம்ப லோ லெவலில் தான் இருக்கும். நம்ம நாட்டுக்கு தேவை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கு. ஆனால் நம்ம பூமியிலிருந்து எடுக்கிறது அப்படிங்கிறது டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. நமக்கு இன்னொரு முக்கியமான சந்தேகம் வரலாம். தங்கத்தை நம்ம இந்தியாவில் டொமஸ்டிக் அளவில் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா வருஷத்துக்கு ஜஸ்ட் 1.2 டன் அளவுக்கு மட்டும்தான் நம்ம உள்நாட்டில் பூமிக்கடியிலிருந்து வெளியெடுக்க முடியும். ஆனால் நம்ம நாட்டினுடைய தேவை அப்படிங்கிறது ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்கு. அதனால நம்ம வெளிநாட்டிலிருந்து இம்போர்ட் பண்ணுற மாதிரி ரொம்ப மோசமான சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக ஓவரால் ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா 2000 வருஷத்துல தான் நம்ம அளவுக்கு அதிகமா பூமியிலிருந்து தங்கத்தை வெளியெடுத்திருக்கோம். அதாவது 6 டன் அளவுக்கு தங்கத்தை வெளியெடுத்திருக்கோம். ஆக்சுவலா இதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தா நம்ம பேசிக்கா தெரிஞ்சுக்கணும்னா மத்திய பிரதேசத்திலேயே தங்கம் வந்து அளவுக்கு அதிகமா கொட்டி கிடக்குன்னு சொன்னோம். ஆனா 1 டன் மண்ணை வெளியெடுத்தா தான் நமக்கு 1.5 கிராமே நமக்கு கிடைக்கும். அப்படின்னா நம்ம எவ்வளவு தூரம் ப்ராசஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அது கூட இந்த பிரச்சனைக்கு முக்கியமான காரணமா இருக்கு. ஆக்சுவலா நமக்கு இன்னொரு முக்கியமான சந்தேகம் இல்லை. நம்ம எல்லா விஷயத்துக்குமே சைனாவை தான் கம்பேர் பண்றோம். இந்த விஷயத்துல அவங்க எவ்வளவு தங்கம் வந்து இதுவரைக்கும் ஸ்டாக் வச்சிருக்காங்க பார்த்தா கிட்டத்தட்ட 3000 டன்னுக்கு மேல தங்கத்தை அளவுக்கு அதிகமா ஸ்டாக் வச்சிருக்காங்க. அதாவது நம்மளுடைய அக்கௌண்டபிள்லயே வந்து அவ்வளவு வச்சிருக்காங்க. வருஷத்துக்கே அவங்க 370 டன்னுக்கு மேல உற்பத்தி செய்யறாங்க. அதாவது பூமியிலிருந்து எடுக்கிறாங்க. அவங்கள விட கிட்டத்தட்ட 300 மடங்குக்கு மேல ரொம்ப குறைவா இருக்கும். அதுதான் நம்மளுடைய ஒரு முக்கியமான பிரச்சனையா இருக்கு. பூமியில வந்து அந்த இடத்துல தங்கம் இருக்கு, இந்த இடத்துல தங்கம் இருக்குன்னு சொல்லி நம்ம பேசணும். பேசிக்கா எப்படி தங்க கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா ஜியோலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா 2 முக்கியமான டெஸ்ட் பண்றாங்க. ஒன்னு வந்து ஜியோலாஜிக்கல் டெஸ்ட், இன்னொன்னு மைனிங் டெஸ்ட். ஆக்சுவலா அந்த ஜியோலாஜிக்கல் டெஸ்ட் வந்து நிறைய வந்து தியரட்டிக்கலா அனலைஸ் பண்ணுவாங்க. அதன் பிறகு மைனிங் டெஸ்ட் அப்படிங்கிறது ட்ரில் போட்டு அங்க இருக்க மண்ணை வச்சு அதாவது தியரட்டிக்கலுக்கும் பிராக்டிக்கலுக்கும் ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்பாங்க. ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அந்த இடத்துல சுரங்கம் தோண்ட ஆரம்பிப்பாங்க. அப்படி ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா அதை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு வேற பிளேஸ்க்கு வந்து ஆராய்ச்சி பண்ண போயிடுவாங்க. ஆக்சுவலா இன்னும் பேசிக்கா தெரிஞ்சுக்கணும் தங்கம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது இவங்க வந்து மண்ணை பார்த்தாவே பாறையை பார்த்தாவே கண்டுபிடிச்சிருவாங்க. ஆக்சுவலா இந்த பாறை வந்து சாதாரணமான பாறையா இருக்காது. அதாவது ரொம்ப டிஃப்ரெண்டான கலர்ல இருக்கும். அதாவது அழுக்கு படிஞ்ச மாதிரி பாறைகள் எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி பாறைகளை தான் மேக்சிமம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் தான் ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அது மட்டும் கிடையாது. நம்ம நார்மலா வந்து ஆறு தண்ணி போகுதோ அதே மாதிரி ஓடை பகுதியில இந்த மாதிரி பகுதியில தான் தங்கம் இருக்க பாசிபிலிட்டி இருக்கு. அந்த மாதிரி பகுதியில தான் மேக்சிமம் ஆராய்ச்சி பண்ணி சக்சஸ் ரேட்டும் அதிகமா இருக்கு. அந்த இடத்துல இவங்க தங்கம் எடுக்கிறதுக்கு நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெளிவா தெரியுது. அது மட்டும் கிடையாது. நம்ம நார்மலான மண்ணை விட தங்கம் இருக்கிற பகுதியில மண்ணுடைய கலரே வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். அந்த மாதிரி பகுதியில
தேடி கண்டுபிடிச்சு அதற்கப்புறம் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிப்பாங்க. இதுதான் அவங்களுடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராசஸா பார்க்கப்படுது. அதே மாதிரியே தண்ணி பகுதியில் அதிகமா இருக்கிறதுக்கு காரணம் அது தண்ணியுடைய தன்மை காரணமாக ஒருவேளை தங்கமா மாறக்கூட வாய்ப்புகள் இருக்கலாம். அந்த ரீசனால கூட அங்க தங்கம் அதிகமா இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. அதே மாதிரியே நமக்கு இன்னொரு முக்கியமான சந்தேகம் வரலாம். பூமியில அளவுக்கு அதிகமா தங்கம் இருக்கு, இந்தியாவில் இருக்குன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஆனா அதை ஏன் நம்மளால வெளியே எடுக்க முடியல? அதுக்கு முக்கியமான பிரச்சனை அப்படின்னா செலவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அது மட்டும் கிடையாது, டெக்னாலஜி லேகிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அது கூட ஒரு முக்கியமான பிரச்சனையா இருக்கலாம். அதே மாதிரியே இன்னொரு முக்கியமான பிரச்சனை அப்படின்னா நம்ம 1 டன் மண்ணை வெளியெடுத்து அது 0.5 கிராம் அளவுக்கு மட்டும்தான் தங்கம் இருந்துச்சுன்னா அது நம்ம வெளியே எடுக்கிறதுக்கே பிரயோஜனம் கிடையாது. அதாவது செலவு ரொம்ப அதிகமாகும் அப்படிங்கிற காரணத்தினால டோட்டலா ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அது மட்டும் கிடையாது, நிறைய பகுதியில் விவசாயம் ரொம்ப அதிகமா இருக்க பகுதியில் அந்த இடத்துல தங்கம் கண்டுபிடிச்சுன்னா அந்த சுத்தி இருக்க எல்லா கிராமமும் விவசாயம் அழிஞ்சு போயிரு. அந்த மாதிரி ஒரு ரீசனால கூட ஒருவேளை ஸ்டாப் பண்ணலாம். இது கூட ரொம்ப முக்கியமான காரணமா இருக்கலாம். இதுதான் இதுல இருக்க ஒரு முக்கியமான பிரச்சனை. அது மட்டும் கிடையாது, டெக்னாலஜி லேக்கிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஆக்சுவலா பிரைவேட் கம்பெனிஸ் எல்லாருமே மைனிங் பண்றதுக்கு ரொம்ப ஆர்வமா கிடையாது நம்ம இந்தியாவில். அது கூட ஒரு முக்கியமான பிரச்சனையா இருக்கலாம். இது எல்லாத்தையுமே சமாளிச்சுட்டு, அதாவது விவசாயமும் பாதிக்கக்கூடாது, தங்கமும் அதிகமாக வெளியெடுக்கணும், மக்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. இந்த மாதிரி ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்ம நாடு டெவலப் ஆக முடியும், நம்ம மக்களும் நல்லா இருக்க முடியும். அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.